களத்தில் அதிமுக மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு 2 கட்சிகளும் இருக்காங்க, நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும். இவங்கெல்லாம் தேர்தலில் உங்களுக்கு பெரிய டஃப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? டஃப்லாம் இல்லை சார். டஃப்லாம் இல்லை. நீங்கள் பாஜக திமுக போட்டி, அதாவது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குள்ளே போட்டாரு பக்கம் தேர்தல், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டி. இதுதான் வந்து எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டி. இல்லை இவர் மும்பை வேற ஒருத்தரை பற்றி சொல்லி, அவர் மும்பையில் வந்து ஏதோ வந்து வளகாப்பு போயிருக்காரு, ஒருவேளை மும்பைக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டின்னு யாராவது வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவர்கள் சொன்னால் அவங்க சொல்ல போகிறாங்க. எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டி. தமிழ்நாடு திமுக, திமுக தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு வெல்லும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இதில் தூய சக்தி இந்த மாதிரி மேட்டர்லாம் அந்த இல்லு சல்லுங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னா எனக்கு அதுக்கான நேரமும் இல்லை. அவர்களுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிட்டு தேர்தல் ஆணையத்துக்கான ப்ராப்பரான ரிப்ளை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தர சொல்லுங்க. அவங்க அப்பதான் தேர்தலை நிற்க முடியும். நீங்க அதை பத்தி கேள்வி கேட்டீங்கன்னா, பூந்தமல்லியினுடைய வேட்பாளர் பாலியல் குற்றத்திலே வன்கொடுமையிலே புகார் அளிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர், அதே மாதிரி வந்து வேறொரு கஞ்சா வழக்குல உள்ள போயிட்டு வந்தவர் இன்னொரு இதோடைய வேட்பாளர். அப்போ 2 வேட்பாளர்களை சொல்லியிருக்கேன். இன்னும் சில வேட்பாளர்கள் வந்து லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்துட்டு உங்ககிட்ட வந்து அது அவர்கள் வேட்பாளர்களா இல்ல குற்றவாளிகளை எடுத்து வந்து நிறுத்திவிட்டு இவர்கள் தான் வேட்பாளர்கள் என்று சொல்லுகிற கட்சியா என்று நீங்களே முடிவு செய்தீர்கள். இந்த கட்சியை பத்தி நான் பேசணும் நீங்க எதிர்பார்க்கறது உள்ளபடியா வேடிக்கையா இருக்குது. நான் திமுக பத்தி பேசுறேன். எதிரணியில இருக்கிற பாஜகனுடைய வஞ்சகம் பிடித்த பாஜகனுடைய அவர்கள் எப்படி எப்படிலாம் செஞ்சுட்டு வராங்க அதை பத்தி பேசுறேன். நீங்க குற்றவாளிகளை வேட்பாளராக இதை அறிவித்து குற்றம் செய்ய சொல்லி தூண்டுபவர்களை பற்றி என்னால் பேச முடியாது.